மூன்று விடயங்களை எங்களோடு நெருக்கமாக இருக்கிற மனிதர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடாது. முடியுமானவரை அவைகளை ரகசியமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த மூன்று விடயங்கள் உக்தும் அனின்னாஸி ذهبك وذهابك ومذهبك. முதலாவது சொல்கிறார்கள், மனிதர்களிடம் இருந்து உன்னுடைய பொருளாதார நிலைமைகள், சொத்துகள், லாபங்கள் இவைகளை முழுமையாக தெரியப்படுத்தி விடாதே. ஏனென்றால் பொறாமை என்பது மிக ஆபத்தானது. எங்கள் மீது பிழையான விமர்சனங்கள் அதிகமாக வருவதற்கு நாங்களே வழிகளை காட்டிவிடக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கிடக்கூடாது. எங்களோட பொருளாதார நிலைமைகள், எனக்கிட்ட எவ்வளவு இருக்குது, எவ்வளவு இன்கம் வருகிறது என்பதை அடுத்தவர்களோடு எல்லா இடங்களிலும் பகிர்ந்து கொள்ளுதல் என்பது ஆபத்தான விளைவுகளை கொண்டு வரும். அப்படி என்பதை இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். தேவையில்லாத புதிய புதிய எதிரிகளை எல்லாம் உருவாக்கும். ஒரு எதிரி தானாக உருவாகுதல் என்பது வேறு, ஒரு எதிரியை நமக்கு எதிராக நாங்களே உருவாக்கி விடுதல் என்பது வேறு. இதை தெரியப்படுத்துகிற பொழுது பல எதிரிகள் நாங்களாக உருவாக்குற ஒரு நிலைமை உருவாகும். சகோதரர்களே, ஒரு படிப்பினை கதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களோடு சம்பந்தப்படுத்தி இந்த கதை வருகிறது. ஆனால் அடிப்படை இல்லாத சம்பவம், ஆனாலும் அதில் ஒரு படிப்பினை இருக்கிறது என்பதற்காக இந்த தலைப்புக்கு பொருத்தமாக அமையலாம். 1000 தீனார் பணத்தோடு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கடல் பயணம் போறாங்க. அந்த பயணத்தில் ஒருத்தர் வந்துட்டு மிக நெருக்கமான நண்பராக மாறிவிடுறாரு. அப்ப அவரோடு பேசி பழகி கொண்டிருக்கிற பொழுது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாரு, எனக்கிட்ட 1000 தீனார் காசு இருக்குது என்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு. சொல்லிட்டாரு, என்ற பொருளாதார நிலைமை இவ்வளவு அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த நண்பர் இந்த 1000 இப்படியாவது ஆட்டையை போடணும் என்று நினைக்கிறாரு. நினைச்சு திடீரெனமாய் சொல்றாரு, அந்த பயணத்தில் இருந்த எல்லோருக்கிட்டையும் கடல் பயணத்தில் என்னிடம் இருந்த 1000 தீனார் காணாமல் போய்விட்டது அப்படி என்று சொல்றாரு. எப்படியும் கடல் பயணம் என்கிற பொழுது உள்ளதான் இருக்கும், வெளியே ஒரு இடத்துல போறதுக்கான சான்ஸ் இல்லை. அப்ப தேடுகிற பொழுது இவற்றை இருக்கிற 1000 எனக்கு சொந்தமாகிரும் என்கிற உள்நோக்கத்தை கொண்டு அப்படி சொல்றாரு. தேடி பார்த்தா ஒருத்தருக்கிட்டையும் அந்த 1000 இல்லை. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்ட்ட தேறாங்க, இல்லை. முடிஞ்ச பிறகு அந்த நண்பர், இந்த அறிவிப்பை செய்தவர், எப்படியாவது இதை நாம் சொந்தமாக்கி கொள்ளணும் என்கிற குறுக்கு புத்தி கொண்டவர், இமாம் அவங்கள்ட்ட வந்து உங்களோட 1000 எங்க, அது உங்களோட தானே, எங்க அதை கேட்கிறாரு. இமாம் சொல்றாரு, அதை நான் கடலில் வீசி விட்டேன் அப்படிங்கிறாங்க. அது உங்களுக்குரியதானே, ஏன் வீசினீங்க அப்படின்னு சொல்லி நல்லாள் மாதிரி கேட்கிறாரு. இமாம் அவங்க சொல்றாங்க, அந்த 1000 விட நான் மக்கள் மத்தியில் சேமித்து வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, உண்மையாளன் என்கிற விஷயம் கடும் முக்கியமானதுன்னு சொல்றாங்க. ஹதீதுகள் ஒட்டுமொத்தமாக இமாம் அவர்களுடைய ஹதீதுகள் அந்த வரலாறு தவற விடப்பட்டிருந்தால் ஒட்டுமொத்தமாக பொய்யாக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு அடிப்படை இல்லாத கதை, ஆனாலும் படிப்பினை இருக்கிறது. என்னவென்றால், எங்கட பொருளாதார நிலைமைய நாங்களாக எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள முற்படுதல் என்பது புதிய புதிய எதிரிகளை எங்களுக்கு எதிராக உருவாக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும். இமாம் அவர்கள் இரண்டாவதாக குறிப்பிடுகிறார்கள், எங்களுடைய திட்டங்கள், கனவுகள், எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக ரகசியமாக வைத்திருக்க வேண்டும், எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரம்மாண்டமான ஒரு கனவை காண்றாங்க. தன்னுடைய தகப்பன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த கனவு தொடர்பாக சொல்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரம்மாண்டமான சூரியன், நட்சத்திரம் தொடர்பான கனவு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா புனைய, என் அருமை மகனே, லா தக்சுஸ் ருயாக அலா இஹ்வதிக், அந்த கனவை உங்களுடைய சகோதரர்கள்ட்ட சொல்லிராதீங்க, அவங்க உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலாம், நிச்சயமாக ஷைத்தான் பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. எங்கட கனவுகள், எதிர்கால நடவடிக்கைகள், எங்களுக்கான திட்டங்கள் தொடர்பாக சகோதரர்கள்ட்டையே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. மகனுக்கு வழிகாட்டுறாங்க. ஏனென்றால் அப்படி சொல்றது என்பது நல்ல விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்காது, தேவையில்லாத சங்கடங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நபிமார்களுடைய வரலாறுகள் நமக்கு கற்றுத் தருகிறது.
மூன்றாவது இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிற முக்கியமான ஒரு விடயம், அதாவது நசீஹத் உபதேசம் என்பது எல்லோருக்கும் செய்ய வேண்டும். ஆனா ஆலோசனைகள் சொல்றோம் அப்படி என்று நம்மளாக உபதேசம் என்பது வேறு, ஆலோசனை என்பது வேறு. ஆலோசனை எங்கள்கிட்ட கேட்கப்படாம நம்மளாக போய் ஐடியா கொடுக்க போறது, இது அவ்வளவு நல்லமல்ல. எங்கட தரத்தையும் பாதுகாக்காது, தேவையில்லாமல் எங்களிடம் கேட்கப்படாமல் அந்த ஆலோசனைகள் வழங்கப்படுதல் என்பது ஒரு நல்ல முறையாக அமையப்படாது. நசீஹத் உபதேசங்கள் முக்கியமானது. இங்கு சொல்லப்படுகிற ஆலோசனை என்பது, உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நதிம்து அலல் கலாமி மர்ராத், நான் பேசியதற்காக பல முறை வருத்தப்பட்டிருக்கிறேன். ஒமா நதிம்து அல ஸம்தி மர்ரா, மௌனமாக இருந்ததற்கு ஒரு முறையும் நான் வருத்தப்பட்டதே இல்லை அப்படி என்று சொல்றாங்க. அப்ப தேவையில்லாமல் எங்கள்கிட்ட வேண்டப்படல, கேட்கப்படல, நம்ம போய் ஒரு இடத்துல பெரிதாக ஐடியா கொடுக்க முற்படுறது என்கிறது எங்கள் மீது தவறான எண்ணங்கள் வருவதற்கும் சில குற்றங்களை செய்த குற்ற உணர்வோடு வாழ வேண்டிய சூழலுக்கும் தள்ளப்படுவோம். எனவே கூடுதலாக மூக்க நுழைவிக்காமல் ஒரு தற்பாதுகாப்போடு நின்று கொள்ளுதல் என்பது நல்ல முடிவாக இருக்கும். இது பிரயோஜனமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நடைமுறைப்படுத்துவோம் வாழ்வில். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி